பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாததாய் அழியாததாய் நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறதற்காக நன்றி, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதம் 19:12, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால் படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிறார். அது என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். அப்போ பிள்ளைகளை உணரச் செய்வது எது? ஒரு மனுஷன் தன்னைத்தானே பிழையை உணரும்னா என்ன செய்யணும்? எப்பொழுது தன்னுடைய பிழையை உணர்வான் என்று சொல்லி நம்ம யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம மற்றவர்களுடைய பிழைகளைத்தான் பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ நம்ம குறைகள் குனிறது நிமிறது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதா குற்றம் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியலைன்னா ஜெபம் பண்ற விஷயத்துல குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ தன்னுடைய பிழையை பார்க்காதபடி மற்றவருடைய பிழைகளை பார்த்து கொண்டே இருக்கிற உலகத்துல இருக்கிறோம். அதனாலதான் தாவி சொல்ல, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மற்றவர்களை பார்க்கும்போது இல்லை, தன்னை பார்க்கும்போது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்தாலே மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்க மாட்டோம். மற்றவங்களை பயங்கரமா குற்றவாளியா தீர்த்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லையும் நடக்கிற காரியம். நான் இல்லை, அவன் பாருங்க, இது இங்கிருந்து ஆரம்பிச்சது. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. தன் பிள்ளையை உணராம மற்றவங்க வச்சு பண்ணதே சொல்லிட்டு பாரு. ஆண்டவர் கேட்கிறார், பாவம் உள்ள வந்துடுச்சு. ஆதாமிட்ட கேட்கிறார், ஆதாமே ஏன் இப்படி செய்தார்? ஏன் இப்படி நீ விளக்கப்பட்ட கனியை புசித்தான்னு கேட்ட உடனே, நான் இல்ல ஆண்டவர், ஏவாள் நீ எனக்கு கொடுத்த, ஏவாள் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி ஏவாளை கூப்பிட்டு கேட்டார், ஏன் இப்படி செய்தா? ஏவாள் நீ ஏன் செய்தா? நான் செய்யல ஆண்டவர், இந்த பாம்பு சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பத்தை கூப்பிட்டாரு, நீ ஏன் இப்படி செஞ்சான்னு சர்ப்பத்தை கேட்டா. சர்ப்பம் என்ன சொல்லி தெரியுமா? நான் இல்ல, எனக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான் திடீர்னு, அவன் தான் பிசாசு. அப்போ எல்லாருமே மற்றவர்களை தான் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒருவேளை அது ஒரு பார்சியல் ட்ரூத்தா இருக்கலாம், அது ஒரு பாதி உண்மையா இருக்கலாம், நம்மளும் உண்மை அதான். நாம் எல்லாரும் நம்முடைய குற்றங்களுக்கு நாம் தான் அதற்கு அதிகாரி, நாம் தான் அதுக்கு பொறுப்பு. அதனால மற்றவங்க மேல சாத்த முடியாது. அதனாலதான் தாவி சொல்லும்போது தன் பிள்ளை உணர. ஒவ்வொரு நாளும் 1008 தப்பு நம்ம பண்ணுகிறோம். ஆனா மற்றவங்களை எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யறோம்? குற்றவாளி கூண்டுல ஏத்தி நிக்க வைக்கிறோம். இதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய இடங்களில் மற்றவளை குற்றவாளி தீர்க்கணும், யாராலும் சரி, உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நீ குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி ஆக்காதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தன் பிள்ளையை உணர்ந்து அவங்க நடந்தாலே போதும், ஒரு பெரிய ஆசீர்வாதம். மறைவான குற்றங்கள் யாருக்குமே தெரியாது. பாருங்க, இந்த தாயோட வாழ்க்கையில கூட அப்படித்தான். மறைவான குற்றங்கள் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சா சில காரியங்கள் செஞ்சுட்டு யாருக்குமே தெரியாதுன்னு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவனோட பேசினார். நீ கொலை செய்ததும் அடுத்த மனைவி எடுத்துக்கொண்டதும் எவ்வளவு பெரிய தவறு என்று சொல்லி விளக்கி காட்டினார். ஒரு மறைவான குற்றத்தை அவனுக்கு விளக்கி காட்டின போதுதான் அவன் பாவ மன்னிப்பின் சங்கீதத்தை அவன் சொல்றான். பாவ மன்னிப்புக்காக கெஞ்சி கதறி அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதுன்னு பார்க்கும். அப்போ தன்னுடைய தவறை உணர்றதுக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களே பார்க்க, நம்ம சரீரத்தை பார்க்க மாட்டோம். அப்போ எப்பொழுது நம்முடைய பாவங்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தா கர்த்தருடைய வசனம். பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிது. வசனத்துக்கு இன்னொரு பெயர் கண்ணாடி, மிரர்னு பெயர். இப்போ நம்ம மேல நம்ம அழுக்கு இருந்தா, முகத்துல அழுக்கு இருந்தா மிரரிட்டு போவோம், கண்ணாடிட்டு போனா தெரியும். அதே போலதான் நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய ஆவியிலே அழுக்கு இருக்கும்போது அது கர்த்தருடைய வசனத்துக்கு முன்னாடி போகும்போது, வசனம் வரும்போது நம்முடைய அழுக்கு வெளியே வரும். அதைத்தான் அவன் சொல்றான். பாருங்க, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்?
அப்படி யார் உணர்ந்து இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை முன்னிலே ஆசீர்வாதமானதாக மாறும். இன்றைக்கு நாம் மற்றவர்களைதான் குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, வாத்தியார் சரியில்லை, டீச்சர் சரியில்லை, பசங்க சரியில்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை, எல்லாம் சரியில்லை. அப்போ யார் தான் சரியா இருக்கா? எல்லாமே சரியில்லை. இந்த சிஸ்டம் சரியில்லை, அது சரியில்லை, அந்த ஜனம் சரியில்லை, இந்த மக்கள் சரியில்லை, அந்த மதம் சரியில்லை, இந்த மதம் சரியில்லைன்னு எல்லாமே குற்றமாக சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். தவறுகள் எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. ஆனா நம்முடைய தவறு இல்லை. நான் எங்கே தவறு பண்ணியிருக்கேன்? அவன் பாருங்க, இந்தியாவை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி இந்தியா ஸ்வச் பாரத் சுத்தப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஸ்கீம் கொண்டு வரும்போது சுத்தப்படுத்துறது எப்படி பார்த்தா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் விஷயம்தான். அதில் ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டாங்க. இவங்களே குப்பை அள்ளி போட்டு அதை எடுத்துட்டு பேப்பரில் போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இல்லை. அவங்க வீட்டை சுற்றி கிளீன் பண்ணால் இந்தியா சுத்தமாயிடும். அவங்க வீடும் சுத்தமும் கிளீன் பண்ணிட்டா போதும், இந்தியா சுத்தமாயிடும். அதே போலதான் அவங்க வாழ்க்கையை சுத்தம் படுத்தினா எல்லாம் சுத்தமாயிடும். தன் பிள்ளைகளை உணர்ந்த அவன் மாத்திக்கிட்டான்னா சரியாயிடும். நான் பிள்ளை பண்ணியிருக்கேன், இந்த அந்தரங்கமான பாவம், மறைவான குற்றம் நீங்களாக்குள்ளி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தா கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வல்லவர். உங்க வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட காரியம் இருக்குதா? என்ன செய்வேன்னு தெரியல, இந்த பிள்ளை என்னை விட்டு போகல, என்ன செய்ய தெரியலன்னு யோசனை பண்றீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம மாற்ற விரும்புகிறார். காலை வேளையில ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நம்மை கண்டிப்பா மாற்றுவார். அவர் அதான் சொல்றார், தாவீதுக்கு மாற்றினவர் நம்மையும் மாற்றி ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவார், இதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றுவார். அவருடைய இதயத்துல மாற்ற இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. தன் பிள்ளை உணர்வன் யார் என்ற கேள்வி இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இதாவே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே தன் பிள்ளைகளை உணர்வன் யார், மறைவான குற்றங்களை நீங்களாக்கும்னு சொன்ன தாவீதின் வார்த்தை நினைத்து பாருங்க. வாழ்க்கையில் அப்படித்தான் ஆண்டவரே, அநேக மறைவான குற்றங்களோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளை நாங்கள் உணராதபடி மற்றவர்கள் பிள்ளைகளை மாற்ற விரும்புகிறோம். எங்கள் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை திரும்ப ஆண்டவரே உத்திரத்தை எடுக்காதபடி மற்றவர்கள் இருக்க திரும்ப எடுக்க நினைக்கிறோம். வாழ்க்கையை மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், அது நிலைமைகள் மாறட்டும். எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கும்போது மனம் திரும்ப உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையின் மூலமா இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றி பாதுகாத்தும். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பாதுகாத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை உணர்வோம், மனம் திரும்புவோம், மறைவான குற்றங்களுக்கு நம்ம நீங்களாக ஒப்பு கொடுப்போம். தாவீதை மாற்றினவர் நம்மையும் மாற்றுவார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Jesus is